நேற்று நான் தலைமைச் செயலகம் சென்றிருந்த போது 28ஆம் தேதி சந்திக்கலாம் என்ற தகவலை சொன்னார்கள். மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் அந்த தகவலை சொன்னபோது நான் 28 ஊரில் இல்லை என்ற நிலையில் 2ஆம் தேதி சந்திக்கலாம் என கூறியிருக்கிறார். வழக்கம் போல என்னுடைய தலைமையில் 2 அல்லது 3 பேர் நாங்கள் முன்னணி தோழர்கள் சந்திப்போம். இதற்கென்று தனியே எந்த குழுவையும் நாங்கள் அமைக்கவில்லை. சென்ற முறை பார்த்தீங்கன்னா போட்டியிட்டதோட தற்போது அதிகமான சீட்டுகள் கேட்கப்பட வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இந்திய முஸ்லீம் உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணியை இல்லை, இது மெகா கூட்டணி. நிறைய கட்சிகள் இணைந்து கொண்டிருக்கின்றன. எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்த்து அனைவருக்கும் உரிய வாய்ப்பை அவரவர் வலிமைக்கு ஏற்ப மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட்டணியின் தலைவர் என்கிற முறையில் வழங்குவார், எல்லோரையும் அரவணைப்பார் என்று நான் நம்புகிறேன். காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி என்கிற நிலையில் இறுதி முடிவு டெல்லியில் தான் எடுப்பார்கள். எனவே டெல்லியில் இருந்து வருகிற தகவல்களுக்கு நாம் பதில் சொல்லலாம். மற்றபடி காங்கிரஸ் கட்சியில் மாற்று கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள் உண்டு, எப்போதும் சொல்லுவது வழக்கம். அதை வைத்து நாம் ஒரு முடிவுக்கு வர முடியாது. நேற்று நான் தலைமைச் செயலகம் சென்றிருந்த போது 28ஆம் தேதி சந்திக்கலாம் என்ற தகவலை சொன்னார்கள். மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் அந்த தகவலை சொன்னபோது நான் 28 ஊரில் இல்லை என்ற நிலையில் 2ஆம் தேதி சந்திக்கலாம் என கூறியிருக்கிறார். வழக்கம் போல என்னுடைய தலைமையில் 2 அல்லது 3 பேர் நாங்கள் முன்னணி தோழர்கள் சந்திப்போம். இதற்கென்று தனியே எந்த குழுவையும் நாங்கள் அமைக்கவில்லை. சென்ற முறை பார்த்தீங்கன்னா போட்டியிட்டதோட தற்போது அதிகமான சீட்டுகள் கேட்கப்பட வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இந்திய முஸ்லீம் உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணியை இல்லை, இது மெகா கூட்டணி. நிறைய கட்சிகள் இணைந்து கொண்டிருக்கின்றன. எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்த்து அனைவருக்கும் உரிய வாய்ப்பை அவரவர் வலிமைக்கு ஏற்ப மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட்டணியின் தலைவர் என்கிற முறையில் வழங்குவார், எல்லோரையும் அரவணைப்பார் என்று நான் நம்புகிறேன். காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி என்கிற நிலையில் இறுதி முடிவு டெல்லியில் தான் எடுப்பார்கள். எனவே டெல்லியில் இருந்து வருகிற தகவல்களுக்கு நாம் பதில் சொல்லலாம். மற்றபடி காங்கிரஸ் கட்சியில் மாற்று கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள் உண்டு, எப்போதும் சொல்லுவது வழக்கம். அதை வைத்து நாம் ஒரு முடிவுக்கு வர முடியாது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.